ஒரு சம்பவம் நடக்குது. ஒண்ணு அந்த சம்பவம் வந்து விபத்தா இருக்கணும், இல்லைன்னா கொலையா இருக்கணும். அந்த விவரம் வந்து நமக்கு தெரியும். ஆனா, இன்னைக்கு நடந்த சம்பவத்துல இது எப்படி நடந்துச்சுன்னு யாருனாலயுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, அப்படி ஒரு தகவல்களா வந்துட்டு இருக்குது. இது எப்படிதான்ப்பா இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியல. என்னன்னா, விழுப்புரத்துல விக்கிரவாண்டி நம்ம விஜய் மாநாடு நடத்தினார்ல, அதே ஒரு தனியார் ஸ்கூல்ல லியோ லட்சுமி அந்த பொண்ணு வந்து 3.5 வயசுங்க அந்த பொண்ணுக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து தனியார் ஸ்கூல்ல எல்கேஜி படிக்குது அந்த பொண்ணு. செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்து போயிடுச்சு. இது நடந்த சம்பவம். பள்ளி ஆசிரியர்கள் சொல்றது உண்மையாலுமே நம்ப முடியல. ஆனா, பொதுமக்கள் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. பொதுமக்கள் சொல்றத நம்ம கேட்டுக்குவோம். சொல்லிடுறேன் நானு. அந்த குழந்தை விழுந்தது 11 மணிக்கு. ஸ்கூல்ல 2000 பேருக்கு மேற்பட்ட குழந்தைங்கலாம் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகள வீட்டுக்கு அனுப்புனது 1 மணிக்கு. ஆனா, எந்த பேரண்ட்ஸ்டையுமே வந்து தகவல் சொல்லவே இல்ல. இந்த மாதிரி குழந்தைகள நாங்க அனுப்புறோம் அப்படின்னு 1 மணிக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த குழந்தைய வந்து பாடிய வந்து ஒரு 2 மணிக்கோ என்னமோ எடுத்துட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அது அந்த குழந்தை இறந்து போயிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா, தெரிஞ்சு எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணல. எந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இவங்களே அவங்களோட கார்ல வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிருக்காங்க. அதோட சிசிடிவி வீடியோ ரிலீஸ் ஆகி, அதாவது லியோ லட்சுமியோட குழந்தைய பேரண்ட்ஸுக்கு வந்து தகவல் சொன்னது 5 மணிக்கு. அப்போ இதுக்கு இடையில என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு தான் பொதுமக்களோட கேள்வி. இவனுக்கு கொலை பண்ணி போட்டானுங்களா, இல்ல அந்த செப்டிக் டேங்க்ல அந்த குழந்தை விழுந்து இறந்துருச்சான்னு தெரியல. இது ஒரு விபத்தா கொலையான்னு இன்னும் யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த 2025 3வது நாளே இன்னும் சரியா முடியல. அதுக்குள்ள இப்படி ஒரு துயரமான, அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னும் எத்தனை நாள் இருக்குது இதை கடக்கணும், இன்னும் அதுக்குள்ள எத்தனை சம்பவம் நடக்க போகுதுன்னு சத்தியமா தெரியல. இதுக்கிடையில இன்னைக்கு காலையில் வந்த நியூஸ் என்னன்னா, அந்த விக்கிரவாண்டியில் இருக்கிற ஸ்கூல் தலைமை ஆசிரியர்கள் 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா இது விபத்தா இல்லை கொலையாங்கிறத தெரிய வரும்.